அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள லாகார்டியா சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் தரையிறங்கிய பின்னர் அங்கிருந்த வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. 75க்கும் அதிகமானோர் பயணித்த இந்த விமானத்தின் 2 விமானிகள் உயிரிழந்ததாகவும் மேலும் 13 பேர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. கனடாவின் மொன்ட்ரியலில் இருந்து நியூயார்க் நோக்கி வந்த இந்த விமானம் தரையிறங்கிய பின் எதிர்பாராத விதமாக ஓடுதளத்தில் நின்றிருந்த வாகனம் மீது மோதியுள்ளது. விபத்தில் விமானத்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் உறுதிப்படுத்தப்படாத காணொளிகள் தெரிவிக்கின்றன. இந்த திடுக்கிடும் விபத்தை தொடர்ந்து லாகார்டியா விமான நிலையம் அவசரமாக மூடப்பட்டது. அங்கு நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்தின் பாதுகாப்பு கருதி இந்த மூடல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தடை உத்தரவு சுமார் 12 மணி நேரம் வரை நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அங்கு மீட்புப் பணிகள் மற்றும் முதற்கட்ட விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விமான நிலையம் மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலைமை சீரானதும் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்று பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.